உயிரில் புது சுவாசம் தருதே உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்பனி மலரே முன்னிரு விழியா, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே. நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியா என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. எனக்கு மனைவி ஒரு வரம். அது அவங்க வந்த பிறகு தான் என்னோடய வாழ்க்கை மேலும் இந்த லெவலுக்கு வந்தது அவங்க தான் காரணம். அதனால் அதை என்றென்றும் மறவேன், 7 ஜென்மத்துக்கு மறவேன். சந்தோஷமாக இருக்கேங்க. இன்னைக்கு இப்போயும் அவர் கூட தான் இருந்து நல்லாவே எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நான் அவரோட இருக்கிறேங்க. அதனால் என் மகன் எவ்வளோ காலம் என்னுடைய கனவு நிறைவேற்றது பாடுபட்டுனா அத்தனையும் தூக்கி நிறுத்தி இன்றைக்கி எவரெஸ்ட்டில் உட்கார வச்சுருக்கிறேன். அது அதுக்காக நான் மனமார்ந்த நன்றி என் முன்னோர்களுக்கும் இந்த இறைவனுக்கும் என் மகனுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மருமகளுக்கு அதை விட அதிகம். அவங்க வந்த பிறகு தான் இந்த இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வழிகோல. இதுதான் மருமகள் வருவதுக்கு முன்னே 60 நடந்தது. அதனால் இப்போ 70 அவங்க வந்த பிறகு என் பேரன் அவன் மிக 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 அற்புதமானவன். அவள் எல்லாத்தையும் சேர்த்து எங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லா சூழல் நல்லா அமையறதுக்கு இவங்க அது 3 பேர் தான் முக்கியம். 4 தூணாக நின்று எங்களுக்கு இவ்வளோ பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு எங்கள் வர்க்கத்துலேயும் அவங்க வர்க்கத்துலேயும் இது நினைக்கிறதுக்கு அதாவது ஒரு முத்திரை குத்துற நிகழ்வாக இது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் மனசு ரொம்ப ஆனந்தம் அடைகிறது. எனக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய மகன், என் மருமகன், பேரன் எனக்கு முக்கியம். அவர் நல்லா இருந்தால் தான் நான் எல்லாம் நல்லா இருப்பேன். இந்த இறைவனுக்கும் என் மகனுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லி அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனந்த கண்ணீர் வருது. மிக்க மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இந்த இறைவனுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். எனக்கு போதுமா? 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலை